சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. 50 பஞ்சு பொதிகளை சுமந்து வந்த அந்த வியாபாரி வெயிலுக்காக ஒதுங்கிய இடத்தில் புத்தரின் கற்சிலை ஒன்று இருந்தது. களைப்பில் உறங்கி போன அவன் விழித்த போது அவனது பஞ்சு பொதிகளை காணவில்லை. ஊர்காவலர்களிடம் முறையிட்டதும் நீதிபதி ஒருவர் வழக்கை விசாரித்தார். புத்தர் சிலைதான் திருடியது என்று தீர்ப்பளித்தார். காவலர்களை அனுப்பி சிலையை கைது செய்து கொண்டு வர உத்தரவிட்டார். இந்த கேலிக்கூத்தை கண்ட ஊர் மக்கள் திரளாக காவலர்களின் பின்னே வந்தனர். நீதிமன்றத்தில் கேலியும் கிண்டலும் சிரிப்புமாக அமளியாக இருந்தது. நீதிபதி மேஜையை தட்டினார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உங்கள் எல்லோருக்கும் 500 பொற்காசுகள் அபராதம் விதிக்கிறேன். கட்டத் தவறினால் சிறை தண்டனை என்றார். இப்பொழுது எல்லோரும் வாயடைத்து போயினர். தெரியாமல் செய்த பிழைக்கு மன்னிக்கும்படியும் இவ்வளவு பெரிய தொகையை தங்களாக கட்ட இயலாது என்றும் வேண்டினர். சரி, அடுத்த சில மணி நேரங்களுக்குள் ஒரு பஞ்சு பொதியை எடுத்து வருவார்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்றார். ஏகப்பட்ட பஞ்சு பொதிகள் வந்தன. அவற்றில் தன்னுடையது என்று வியாபாரி அடையாளம் காட்டிய பொதியை வைத்து திருடனை கண்டுபிடித்தார். பராமரிப்பு துறையில் என் குரு ஒருத்தர் இருந்தார். பம்பு இறைக்கவில்லை என்று சொன்னால் போய் கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வான்னு சொல்வார். கிண்டல் செய்கிறாரா இல்லை நிஜமாவே சொல்றாரானே புரியாது. பைப்பை கழற்றி ஆழத்தில் இருக்கிற பூட்வால்வில் சாணியை உருட்டி போடுவார். தூக்கி இருக்கும் அதன் பிளாப் சாணியின் பலுவில் உட்காரும். ப்ரம்மிங் ஆகி பம்பு வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். முதல் 2 நிமிஷம் சாணி தண்ணீராக வரும் என்பதால வெளியே விட்டு விடுவார். மிகுந்த சாதுரியம் மிக்கவர்களின் நடவடிக்கைகளை வைத்து அவர்களின் நோக்கத்தையோ செயலையோ யூகிக்க முடியாது.